ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் நம்ம முத்து இருக்காரே, என்னடா அப்பா கடத்தினவன்ட்டே போய் கடத்தினியான்னு கேட்பா. எப்படிப்பா அவன் உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவர் போய் கடத்தினியான்னு கேட்குறாராம். அந்த நேரம் பார்த்து ஹாஷினியோட அப்பா இருந்துட்டு, டே என்னடாப்பா தம்பி கம்முனு போடா அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம்முனு கடை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா நீங்கள் ஜேகேன்னு பார்க்க மாட்டேன், ஜேகேன்னு பார்க்க மாட்டேன், என்னோட காதல் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரியாக்ஷன் விட்டார். வருங்கால மருமகனை இப்படி போய் திட்டலாமா, ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்கு வாக்குவாதம் முத்து. அதுக்கப்புறம் சரி சண்டை வேணாப்பான்னு சொல்லிட்டு ஜிலேபி கொத்தா தூக்கிட்டு வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம வாசு டென்ஷனாக இருக்குது. அதை பார்த்து ஏன்ப்பா டென்ஷனாக இருக்க, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எல்லாரையும் வாயை கிளறாங்களே, சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்டு போகிறாங்களே, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரே, யாருக்கிட்டையும் கேட்ட சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, மாமா என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. கடைசியில் என்னடா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்ட அஞ்சலி அக்காவை கடத்திட்டாங்க, நான் பார்த்தேன் என் முன்னாடியே கடத்திட்டாங்க, மாமா இது மாதிரி காப்பாற்ற போயிருக்காருன்னு சொல்ல போலீஸ்ட்ட போகிறேன்னு இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ரங்கநாயகி ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம சுப்புக்கு ஃபோன் அடித்து கடைசியில் பார்த்தா என்ன சொல்கிறாங்க, ஏன்டா நீ இப்படி இருக்க, என் புள்ள முன்னாடியாடா கடத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் புள்ள மூளை இல்லாதவன் நினச்சேன், திடீர்னு இவ்வளோ மூளை வளரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி கூட சேர்ந்தா மூளை பயங்கரமாக வளருங்கிறது உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம யார், அதாவது வேலாயுதம் வீட்டுக்கு வந்துட்டாரு, நம்ம ஜிகே சார் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்ப்பா சரிசமமாக நடத்த மாட்டீங்களா, எல்லாரையும் சரிசமமாக நடத்துங்கப்பா அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அரசியலுக்கு வந்துட்டேங்கிறதுக்காக இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு சரி சாப்பிட்டது போப்பா போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக பார்த்தா லக்கேஜ் எடுக்க போகிற டைமில் நம்ம அஞ்சலி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏமா இன்னும்மாமா அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்க, தப்பிச்சு ஓட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா நம்ம சுப்பு மாட்டு வர மாட்டப்பட்டா